ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாங் டர்ம் ஏர்னிங் அப் இன் தமிழ். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம C4 அப்படின்ற ஒரு டாஸ்க் வாட்சிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட், GMR, WPP, IAS, RGA, RPC இந்த மாதிரி டாஸ்க் வாட்சிங் ஆப் பற்றின அதே சேம் கான்செப்ட்டில் யூஸ் ஆகிற டாஸ்க் வாட்சிங் ஆப் தான். ஓகேங்களா? இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ரன் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதில் ரிட்டன் வேல்யூலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா? நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டும் சரி, நமக்கு நம்ம ரெஃபர் பண்ணுற அமௌண்ட்டும் சரி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து ரொம்ப நாள் ரன் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கலாம். இந்த மாதிரி மணி ஏர்னிங் பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் மணி ஏர்னிங் பற்றின டீட்டெயில் எல்லாமே நான் சொல்லிட்டு இருக்கேன். லாஸ்ட் டைம் ஃபண்ட் ஆப்பை பார்த்தீங்கன்னா லாங் டர்ம் டாஸ்க் வாட்சிங் ஆப் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில் சொல்வேன். உங்களுக்கு ஓகேனா இந்த ஆப்பில் எந்த ஆப்லனாலும் ஜாயின் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஓகே மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இது பார்த்துலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறதா இங்கே கிளிக் பண்ணி இன்வைட் பண்ணலாம். உங்களோட வேலை டீட்டெயில் பார்த்துலாம். இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இதில் போய் பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து விஐபி ஏரியா, இது எல்லாமே விஐபி ஏரியா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் எப்படி டாஸ்க் வாட்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்துலாம். இதில் ஃப்ரீ பிளான் இருக்குது. 3 நாளைக்கு உங்களுக்கு வந்து 4 நாளைக்கு ஃப்ரீ பிளான் இருக்குது. ஃப்ரீ பிளான் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் இருக்கும், வேலெட்டில் ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க. இதில் ஃபஸ்ட் பிளானோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1500 இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 5 டாஸ்க் வரும். ஒரு டாஸ்க்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு 50 ரூபாய் கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து அதே மாதிரி 6500 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா P1, P2, P3 இதில் வந்து 3 ப்ராடக்ட் மட்டும் தான் நம்மளுக்கு ஓப்பனில் இருக்குது. இந்த விஐபியில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3 டாஸ்க் மட்டும் தான் ஓப்பனில் இருக்குது. இதில் வந்து இன்டெல் நீங்கள் வந்து 4 நாளைக்கு பார்க்க போகிறீங்க. 4 நாள் வர அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க. இதில் வந்து P1 ப்ராடக்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து P1 ப்ராடக்ட்டில் வந்து 1500 இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? இதில் வந்து ஒரு நாளைக்கு 5 டாஸ்க்கு 10 டாஸ்க் வரும். அப்போ வந்து 50 ரூபாய் கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து P2 ப்ராடக்ட்டில் வந்து 6500 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 10 டாஸ்க் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 23 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா P3 இதில் வந்து P1, P2, P3 இது 3 மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஓப்பனில் இருக்குது. இது வந்து இன்னும் ரொம்ப நாள் போகும். ஓகேங்களா? இன்னும் ரொம்ப நாள் போகும்போது நம்ம வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுப்போம். இங்கே பார்த்தீங்களா, இந்த 3 ப்ராடக்ட் மட்டும் தான் நம்மளுக்கு ஓப்பனில் இருக்குது. இன்னும் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகணும். இங்கே பார்த்தீங்களா P4 ப்ராடக்ட் வந்து C ஃபுல் அப்படின்னு வருது. C இஸ் ஃபுல் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்லாம் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. அதாவது நம்ம ஃபஸ்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணும்போது அப்படின்னா அந்த 3 ப்ராடக்ட்டோடைய ப்ராஃபிட் வந்து சூப்பராக ஏன் பண்ணலாம். அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஆப் இன்னும் கொஞ்சம் நாள் ரன் ஆக கீழே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே ஓப்பன் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து இந்த லாஸ்ட் P8 ப்ராடக்ட் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் P6லேருந்து, அதாவது P6லேருந்து நம்மளை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே நம்ம வந்து கொஞ்சம் டேஞ்சர் ஜோனுக்கு போயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ப்ராடக்ட் மட்டும் தான் ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக 100% ப்ராஃபிட் தரக்கூடிய ஆப் தான். ஓகேங்களா? இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ப்ராஃபிட் தரும். நீங்கள் முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கலாம். இதில் வந்து நமக்கு பெனிஃபிட் இருக்குது. என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மற்றவங்களை ரெஃபர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை ஒரு 15 டேஸில் எடுத்துருவீங்க. இதில் வந்து ஐடி ஃபயர் கிடையாது. ஓகேவா? ஐடி ஃபயர்ன்றது டாஸ்க் வாட்சிங்கில் இருக்குது. அது வந்து ரீசெண்டாக கிடையாது. ஓகேங்களா? லாஸ்ட் டைமில் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு ஒரு மாதத்தில் நீங்கள் எடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து எவ்வளோ நாள் ரன் ஆனாலுமே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கும். இந்த ஆப் வந்து 6 மந்த் ரன் ஆனாலும் 7 மந்த் ரன் ஆனாலுமே உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் அப்டேட் பண்ண போறீங்க. அதாவது ப்ராடக்ட் வந்து நீங்கள் என்ன பிளானில் இருக்கீங்க, இப்போ 1500 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகிற வரைக்குமே நீங்கள் அந்த பிளான்லேயே இருப்பீங்க. நீங்கள் வந்து ப்ராடக்ட் டெய்லி நீங்கள் கெட் கொடுத்துட்டு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? ஆப் க்ளோஸ் ஆனால் தான் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பைர். ஒரு வேளை நீங்கள் வந்து ப்ராடக்ட் P1 ப்ராடக்ட் உங்களுக்கு செட் ஆகலை, நான் 6500 இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து 6500 ப்ராடக்ட் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி ப்ராடக்ட் வாங்கிட்டு வித்தின் 7 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலட்லேயே அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஓகேவா? 7 நாளுக்கு அப்புறம் நீங்கள் வித்ரா போட்டு அந்த அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற 3 பிளான் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக 100% ப்ராஃபிட் வரும். அதுவும் ரிட்டர்ன் வேல்யூலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 100% ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகேவா? இதில் வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா இங்கே ஜாயின் நவுன்னு இருக்குது. பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஃபஸ்ட்டு விஐபியில் கிளிக் பண்ணி ஜாயின் நவ் போனீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும் P1 ப்ராடக்ட் நீங்கள் வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு இந்த மாதிரி சேனல் ஏதாவது ஒன்று நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வேலெட்டில் அமௌண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அமௌண்ட்டை வந்து இங்கே டைப் பண்ணணும். ஓகேவா? இங்கே வந்து டைப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே டைப் பண்ணிவிட்டு அந்த எவ்வளோ மைனஸ் இருக்கோ அந்த இப்போ வந்து நம்ம மொத்த டோட்டல் இருக்குது. பார்த்தீங்களா? டோட்டல் 1500 ஒரு 200 உங்ககிட்ட இருக்குது வேலெட்டில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1500 200 மைனஸ் ஆச்சுன்னா 1300. இங்கே வந்து நீங்கள் 1300 மட்டும் தான் டைப் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இங்கே வந்து 1300 டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து பே அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கே வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ரீசார்ஜ் நவுன்னு கொடுக்கணும். ஓகேவா? ரீசார்ஜ் நவுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி QR கோடு வரும். QR கோடில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பே பண்ணிக்கலாம். 2000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நம்ம வந்து QR கோடு வந்து பண்ண முடியாது. ஒருவேளை 2000 ரூபாய்க்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா QR கோடு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து QR கோட் பண்ண முடியாது அப்படின்னா இங்கே வந்து காப்பி இருக்குது. பார்த்தீங்களா? இந்த இடத்துல இது வந்து ஒரு UPI ஐடி. ஓகேங்களா? இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபோன்பேலையோ ஜிபேலையோ போயிட்டு ஃபோன் நம்பர்லாம் நம்ம பே பண்ணுவோம் இல்லையா, UPI ஐடி பே பண்ணுற மாதிரி அதில் போய்ட்டு காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் போட்டுட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டில் UPI ட்ரான்சாக்ஷன் நம்பர்னு சொல்லிட்டு இருக்கும். 12 நம்பர் இருக்குங்க. அந்த 12 நம்பர் இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே புட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வித்ட்ராவல் சக்ஸஸ் ஆகிடும். நீங்கள் பே பண்ணிவிட்டு கூட வித்ட்ராவல் இந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னாலுமே நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து மெசேஜ்
பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா? இதில் வந்து எப்படி வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டாஸ்க்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஹோமில் போய்ட்டு ஹோமில் கீழே நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்களோ, இப்போ வந்து நீங்கள் இன்டெல் பார்க்குறீங்கன்னா இன்டெல் இங்கே கிளிக் பண்ணோம். P1 P2 P3 இந்த மாதிரி இருக்குல்ல, இங்கே தான் வந்து வீடியோ வரும். இந்த இடத்துல நீங்கள் வந்து எந்த பிளானில் இருக்கீங்களோ அந்த பிளானில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வீடியோவை பார்க்க போகிறீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நான் வந்து ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். இப்போ இன்னும் 4 வீடியோஸ் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி வீடியோ எப்படி பார்க்க போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி வீடியோ வந்துட்டு இருக்கும். நம்ம வந்து மியூட் பண்ணிக்கலாம். மியூட் பண்ணிவிட்டு இங்கே செகண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். ஓகேவா? இந்த இடத்துல செகண்ட் போயிட்டுருக்கோம். செகண்ட் வந்து 10 செகண்ட் போகணும். ஓகேவா? 10 செகண்ட் போனதுக்கப்புறம் 8 9 அதுவாகவே வீடியோ வந்து ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல சப்மிட் கொடுக்கணுங்க. இந்த இடத்துல சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிடும். ஓகேவா? சக்ஸஸ் வந்துருச்சா? அப்போ வந்து பேக் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து 2 வீடியோ நான் பார்த்துட்டேன் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? திருப்பியும் 3வது வீடியோ நான் கிளிக் பண்ணி மறுபடியும் நான் பார்க்குறேன் அப்படின்னா மறுபடியும் செகண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். திருப்பியும் வந்து நம்ம வந்து இங்கே கம்ப்ளீட் ஆனதுக்கு பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த செகண்ட் போகிற வரைக்கும் மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வெளியே வந்துட போகிறோம். ஓகேவா? இந்த பிளான் இப்படி தான் இது பண்ணணும். எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலுமே சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராடக்ட் வந்து இதில் வந்து டாஸ்க் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக எல்லா டாஸ்க்கும் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் போங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வேளை டாஸ்க் ஓப்பன் ஆகாத கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், டாஸ்க் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து கிளிக் பண்ணி அதை மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு டாஸ்க் நான் பார்க்கவே இல்லை. ஸோ எனக்கு வந்து அந்த வீடியோ ஓப்பன் ஆகலை. ஓகேவா? அதனால் ஃபுல்லாக 5 டாஸ்க்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேக் வாங்க. ஓகேவா? இதான் இருக்குது இந்த கான்செப்டில். இதில் வந்து வித்ராவல் பார்த்துடலாம். இதில் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் உள்ளே போய் கொடுத்துருங்க. டாஸ்க் ரெக்கார்டு, ஸ்டேட்மெண்ட்டு, டீம் ரிப்போர்ட், இதில் டீம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணுறதா தான் பண்ணலாம். இங்கே ஃபைனான்ஷியல் ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போய்ட்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் ஃபைனான்ஷியல் ரெக்கார்டில் போய்ட்டு நீங்கள் ரீசார்ஜ் இது எல்லாமே பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட், டீம் ரிப்போர்ட் இது எல்லாமே இருக்குது. அடுத்தது இங்கே வந்து மை வேலெட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் வித்ரா போடுறது இருந்தால் போட்டுக்கலாம். ஓகேவா? வித்ரா போடுறது இருந்தால் போட்டுக்கலாம். வித்ரா போடுறதுக்கு முன்னாடி உங்கள் பேங்க் டீட்டெயிலாம் ஆட் பண்ண சொல்லுது. ஓகேவா? உங்கள் பேங்க் டீட்டெயிலாம் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் டீட்டெயிலில் போய்ட்டு உங்கள் பேங்க் டீட்டெயில் ஆட் பண்ணணும். வித்ராவில் இதில் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் கேட்குது. ஓகேவா? அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே, இந்த இருக்குது இந்த ஆப்பில். இந்த ஆப் கண்டிப்பாக 100% ப்ராஃபிட் தரும். யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து டாஸ்க் வாட்சிங் ஆப்பும் நல்லாவே ப்ராஃபிட் எடுத்தது. இதுவுமே வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகேவா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு ஓகேனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.